வணக்கம். ஒரு கிளாரிஃபிகேஷன். சனிக்கிழமைக்கு ஒரு யூடியூபர் மிஸ்டர் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அதில் என்னை பற்றி ஒரு கேள்வி பதிலில் ஒரு நபர் பேர் சொல்ல, அங்கேயும் பேர் சொல்ல, நானும் அந்த நபரோட பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் போட்டிருந்தாரு தட் நான் ஒரு 420 அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பெரிய லாஸ் பண்ணிட்டதாக. நான் ட்ரேடிங்கில் 2009 இருந்து இருக்கிறேன். அண்ட் நானே 2013, 14, 15 ஒரு பகுதி டைரக்டாக என்எஸ்சியோட புரோக்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் புரோக்கிங் இஸ் நாட் மை பிஸ்னஸ், அதனால நான் அதை விட்டு எக்ஸிட் பண்ணிட்டு 2016 இருந்து ப்ராஃபிட் மார்ட்ன்ற கம்பெனி அண்ட் கோடெக் செக்யூரிட்டிஸ் இவங்க கூட சப் புரோக்கிங். இப்போ சப் புரோக்கிங்ன்ற கான்செப்ட் கிடையாது, ஏபின்றது இருக்கு, ஆத்தரைஸ்ட் பர்சன், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறோம். அண்ட் என் கோர் பிஸ்னஸ் அது கிடையாது. இந்த 6-7 வருஷத்துல வேணாம் 10 வருஷத்துல மொத்தமா லாஸ் ஆனது, அதாவது எங்கள்கிட்ட நாங்க கைடன்ஸ்ன்னு வச்சுங்களேன், நாங்க கைடன்ஸ்ன்னு சொல்றதோட என்ன வாங்கலான்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க வாங்குவோம். அண்ட் ஈவன் பிஃபோர் சிபி ரூல்ஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளைண்ட் எஜுகேஷன்ஸ் ஆல்வேஸ் நாங்கள் பேசினது உண்டு. ஏன் கிளைண்ட் எஜுகேஷன் சொன்னால், நாங்கள் இருந்த பிஸ்னஸ் எங்களது கோர் பிஸ்னஸ் வெப்சைட் டிசைனிங் அண்ட் ஹோஸ்டிங், இந்தியாஸ் ஓல்டஸ்ட் வெப் ஹோஸ்டிங் கம்பெனி ஒன்று. ரெண்டாவது, வி ஸ்டார்டட் பேக் இன் 95, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அந்த விஷயத்துக்கு நான் போகல. இது ஏன் நான் சொன்னதுன்றதுக்கு அதுக்கப்புறமா நான் காரணம் சொல்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 6 இல்லை 7 கிளைண்ட் தான் நெட் எங்கள்கிட்ட லாஸ் ஆனதாக இருக்கும். அண்ட் அந்த 6 கிளைண்ட்ஸுமே மோஸ்ட்லி, சரியா, இந்த ஒரு நபரை விட்டுருங்க, அவங்க டச்சில் தான் இருக்கிறோம். வி ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப். அண்ட் இந்த நபர் பல ஆயிரம் பல லட்சம் நான் லாஸ் பண்ணதாக ஒரு புரந்தி வந்துச்சு. இதே மாதிரி என்னோட சாட்டர்டே வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. 2000 லாட் வாங்கி மொத்தமாக லாஸ் பண்ணிட்டதாக அவர் எங்கே விட்டாருன்றது தெரியாது, அந்த நபரை எங்கே விட்டாருன்றது தெரியாது. அவர் விட்டதாக சொல்லி, அண்ட் இதே மாதிரி தான் இவங்களும் விடுறாங்க சொன்னாங்க ஒன்று. இன்னொருத்தர் ஆமா இது கரெக்டுன்ற மாதிரி இன்னொரு நபர் அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இட் டேக்ஸ் ஜஸ்ட் 2 minutes ஃபார் மீ டு பிளாக், ரைட்? அது ஓப்பனில் இருக்கணும் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த விஷயமா மிஸ்டர் அர்ஜுன்கிட்ட சாட்டர்டே அன்னைக்கே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். சாட்டர்டே ஈவினிங் வி டிஸ்கஸ்ட் அண்ட் என் சைட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஹீ அண்டர்ஸ்டுட் என்ன விஷயன்றது. இப்போ என் சைடில் கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்கணுன்றது இருந்தேன். ஏன்னு சொன்னால், நேற்று மறுபடியும் அதே சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஒரு 15 கமெண்ட். அந்த 15 கமெண்ட்ல 8 கமெண்ட் ஒரே ஒரு இதுதான், செட்டிநாடு ஹோம் ஃபுட்ஸ்ன்ற சொல்லிட்டு ஒரு நபர். யாருன்றது எனக்கு தெரியாது. இப்போ அந்த நபரோட லெஜரை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யாருக்காச்சும் வேணும்னு சொன்னால் கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் ரைட் ஃப்ரம் டே 1ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். அண்ட் எங்க இதுல ரைட் ஃப்ரம் டே 1 எங்கள்கிட்ட இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸ் நான் மோர் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் நான் பேசுறேன், மோர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பண்றது கிடையாது லாஸ்ட் 2 இயர்ஸாவே. அண்ட் யாராச்சும் என்கிட்ட உட்காந்து பேசும்போதும் நான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, கிளைண்ட் ப்ரொஃபைலிங் நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அண்ட் கிளைண்ட்ஸ்ட நான் சொல்றது ஆல்வேஸ் நீங்க இது பண்றது பெட்டரா இருக்கும், இதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும், அண்ட் திஸ் இஸ் த வே நீங்க ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணுன்றது ஆல்வேஸ் நான் இது ஒரு கைடிங் ஃபோர்ஸா வச்சிருக்கிறேன். ஏன்ட்ட விசிட் பண்ணவங்க கிளைண்டா இருக்கிறாங்க இல்லைன்றது அடுத்த விஷயம். பட் எல்லாத்துட்டையுமே இந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணது உண்டு. எப்பயுமே லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்க. லாங் டேர்ம்னா நீங்க வாங்கி வச்சுட்டு 15 அந்த லாங் டேர்ம் சொல்லு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டேர்மா ஒரு கார்பஸ் டெவலப் பண்ணுங்க தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் பர்சனலாகவே லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. லாஸ்ன்றது அந்த மேட்டர் கிடையாது, அதுக்கு காரணங்கள் உண்டு. சரி, இந்த நபர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. அவர் அமௌண்ட் போட்ட அமௌண்ட் மார்ச் 2ஆம் தேதி 10 லட்ச ரூபா, சரியா? ஏப்ரல் 6ஆம் தேதி 2.5 லட்ச ரூபா எடுத்தாச்சு.
ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வெறும் 7.5 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. அண்ட் ஜூன் 6ஆம் தேதி உங்கள் பார்வைக்கோசரம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். இது ப்ராஃபிட் மார்ட்லேருந்து எடுத்த ஸ்டேட்மெண்ட். நார்மலி நான் வந்து என் ஓன் ஸ்டேட்மெண்ட்டை நான் காட்டுறது கிடையாது. இந்த அக்விசிஷன் வந்தனால நான் டைரக்டாக இது போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அண்ட் இது என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம மீட் பண்ணிக்கலாம். அவரோட டோட்டல் லாஸ், அவர் டோட்டலாக அமௌண்ட் வித்ட்ரா பண்ணது வந்து ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் தான் என்கிட்ட இருந்தது அந்த கிளைண்ட். அண்ட் டோட்டல் லாஸ் இருந்தது வந்து 88,000 rupees. ஞாபகம் வச்சுங்க, 10 lakhsல 88,000 இஸ் க்ளோஸ் டு அபவுட் 9%. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 8.8% லாஸ். இதை வந்து யாரோ பக்கத்துலேயே உட்காந்து என் ட்ரேடிங் லெஜர் எல்லாமே பார்த்த மாதிரி பல லட்சம் விட்டதா சொன்னது வந்து அப்பட்டமான பொய். லெஜர் உங்க பார்வையில் இருக்கு. ஒன்று, தயவு செஞ்சு மற்றவங்க கமெண்ட் பண்றவங்க பேசாத, இல்லை விசாரிக்காத, இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணாத, ஜென்ரலா எல்லா யூடியூபர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ், எல்லான்னு சொல்றத நிறைய யூடியூபர்ஸ் பண்ற தவறுகள், இல்லை ட்ரேடர்ஸ், கிரீடியான ட்ரேடர்ஸ் மற்றவங்களை மிஸ்கைட் பண்ற மாதிரி எங்களையும் அந்த கூட்டத்துல சேர்த்துறாதீங்க. என்கிட்ட விசிட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம்ன்றது தெரியும். எஸ், நாங்க ஹார்ட் கோர் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது. இது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கிளியர் கட்டா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் வந்து இது இருக்கு. ரெண்டாவது, ஆஸ் பர் சிபி கைடன்ஸ் எங்களோட ட்ரேடிங் ஆகட்டும், கிளைண்ட்டுக்கு பை பண்றதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் வி பை. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் ஈவினிங் அவங்களுக்கு கால் போகும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் ஆஸ் பர் ப்ரொசீஜர்ஸ் வி ஹவ் டன் இட். இதில் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. அண்ட் கிளைண்ட் நாலேஜ் இல்லாத எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ணது கிடையாது. கிளைண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கால்ஸாகவும் இல்லை, இந்த பர்டிகுலர் கேஸில் ஒன்லி கால்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நபருக்கு வந்து இமெயிலோ இல்லை இங்கிலீஷ் டைப் பண்ணுறதுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து அந்த நபரோட பிரச்சனை. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னு சொன்னால் யூஆர் வெல்கம் டு மை ஆஃபீஸ். நான் இந்த கான்ட்ராக்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இது வந்து இல்லீகல் ஆகும். வாங்க என் ஆஃபீஸில் வந்து இந்த கான்ட்ராக்ட் பார்க்கலாம். 1, நாங்கள் என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங், எங்களோட போர்ட்ஃபோலியோஸ், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோட கிளைண்ட்டோட என்ன ஹோல்டிங் இருக்குது அது நாங்கள் ஓப்பனாகவே வந்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ப்ரொவைடட் அந்த கிளைண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணால், ரைட்? இல்லாட்டினா ஓவராலாக எங்கள் பொசிஷன் என்னதுன்றது லாஸ்ட் 6 months வந்து ஆன்லைனில் வந்து காட்டியிருக்கிறேன். 1, நிறைய நேயர்கள் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் உங்களோட பிஎன்எல் காட்டுங்கன்றது. லாஸ்ட் 8-9 வருஷமா நான் வந்து காட்டாது, ஏன் இப்போ காட்டணும்? நாங்கள் விருப்பப்படல. எங்களோட ப்ரூஃப் ஆஃப் சக்சஸ் ஆர் ப்ரூஃப் ஆஃப் ஆக்ஷன் மார்க்கெட்டில் இருக்கு. நாங்கள் என்ன யூடியூப் போட்டோம், என்ன வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதுலேயும் 2-3 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. சார் நீங்கள் 8,000 சொன்னீங்க, 42,000 சொன்னீங்க. அது சொன்னதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் காமெடி பீஸ், சரியா? அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைன்றது தெரியாது. மற்றவங்களோட குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒன்று. மார்க்கெட் நான் சொல்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியோ மார்க்கெட் நடக்காது. மார்க்கெட் எங்கே போயிட்டு இருக்குன்றது நம்ம தான் வந்து பின்னாடி பிடிச்சிட்டு போக முடியும். இது அடிக்கடி நிறைய வீடியோகளை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் இஸ் தி கிங். ஸோ மார்க்கெட் எங்கே போகுதுன்றது நீங்கள் ப்ராபபிலிட்டிஸ் பார்க்கலாம். பட் டிசைசிவாக வந்து சொல்கிறது வந்து மோஸ்ட் லைக்லி டிஃபிகல்ட். அண்ட் இதே தான் வந்து என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறது உண்டு. டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இது வந்து இந்த லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இது வந்து எல்லாருமே பண்ணுறது. நான் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் டைம் ஆஸ்பெக்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறது உண்டு. டைம் ஆஸ்பெக்ட், இந்த மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு இந்த டைம்குள்ளே போகுன்றது, அந்த டைம் ஆஸ்பெக்ட் நான் ஆல்வேஸ் ஆட் பண்ணுறது உண்டு. பிகாஸ் தட் இஸ் மை ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா 6 மாதம் கழிச்சு போகுதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் வர்த் இட். இதே இது வந்து 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா அடுத்த 15 நாளில் போகுதுன்னு சொன்னால் யூ ஆர் டாக்கிங் அபவுட் 10%. இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் நீங்கள் தான் டிசிஷன் பண்ணணும். நான் யாருக்குமே வந்து பை செல்
ரெக்கமெண்டேஷன்றது எதுவுமே கொடுத்தது கிடையாது. இதே மாதிரி லாஸ்ட் 12-13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் யாருக்குமே வந்து டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து கேஷ் வாங்கினது கிடையாது. இட்ஸ் அ ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் யூ கேன் செக் இட் அவுட். இப்போ ஏன் இந்தியா டைரக்ட் பற்றி நான் சொன்னேன்றது நான் சொல்கிறேன். 1995 ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட் வந்துச்சு. நாங்கள் டிசம்பரில் வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் கம்பெனி வச்சுருந்தோம். ஸோ ஓல்டஸ்ட் வெப் ஹோஸ்டிங் கம்பெனி வித் மோர் தென் அபவுட் 14,800 டொமைன்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அட் பீக் ஆஃப் இட். அப்போ என் ஓன் வெப்சைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? டெஃபினட்டாக இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி வெப்சைட்ஸ் பண்ண முடியும். பட் எங்களோட ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லைக் நாங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம், டிப்ஸு கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், இதெல்லாம் வெப்சைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கும்? நார் என்னோட எந்த விதமான ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லை இன்ஸ்டாகிராமோ எந்த விதமான சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வி டிஸ்கஸ் மோர் ஆன் ப்ரைவேட். இது அகெயின் இது எல்லாமே வந்து பை செல் சிக்னல் கிடையாது, பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. வி ஆல்வேஸ் டிஸ்கஸ். இந்த சார்ட் இப்படி இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சம்டைம் பேக் நாங்கள் வந்து டெலகிராம் சேனல் ஆரம்பித்தோம். அகெயின் டெலகிராம் சேனலில் பெய்டு வெர்ஷன் கிடையாது. பட் ஆரம்பித்த உடனே வி ரியலைஸ் எங்களை மிமிக் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து நான் வார்ன் பண்ணேன், எங்களது டெலகிராம் சேனலில் வி ஆர் நாட் ஆக்டிவ். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடந்த இன்ஸ்டன்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்னால வி ஆர் ஃபோர்ஸ் டு கம் வித் ஆல் அவர் வெப்பன்ஸ். வெப்சைட் வந்துடும், மிக விரைவில் வரும். ஒன்று. ரெண்டாவது, எங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து அக்ரெசிவாக வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலான்றது பிளான் பண்ணியிருக்கிறோம். எஸ், சிபி வந்து ரொம்ப சீரியஸான ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. வி வெல்கம் தெம். ஏன்னு சொன்னால் சிபியோட கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்கள் until unless you give buy sell recommendations, ரைட், இல்லை இல்லீகலாக நீங்கள் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்க சொன்னால் தென் சிபி கம்ஸ் இன்டு பிக்சர். எஜுகேஷன்ஸ் பண்ணுறவங்க இல்லை மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்கறதுல எந்த விதமான தவறு இல்லைன்றது அவங்களோட கன்சல்டேஷன் பேப்பர், அதில் வந்து அவங்க கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் போதே சிபி இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 100 லொக்கேஷனில் குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் வந்து ரைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பேசுகிறேன்றது எனக்கு கிளியராகவே தெரியும். அண்ட் சிபி ரூல்ஸு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னால் நான் பிஸ்னஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 33 இயர்ஸாக வந்து இருக்கிறேன். ஸோ வித் திஸ் கிளாரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் நம்ம பேசியிருக்கிறோம். வில் கோ டு தி மெயின் செக்மெண்ட். வித் திஸ் நம்ம வந்து மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் 34 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். மார்க்கெட்டில் ஒரு தம் கிடையாது. ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 4 டேஸாக வந்து அபவ் 21,500 லெவலுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகி நிற்கிது. 400ன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே தான் மார்க்கெட் நிற்கிது. இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹை பண்ணாங்க. நம்மளாம் டெய்லி இது மாதிரி ஜோக்ஸ் போயிட்டு இருக்கும். இது மாதிரி டெய்லி வந்து டார்கெட்ஸ் அச்சீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். பட் இன்ட்ரா டே ஸ்விங் வந்து க்ளோஸ் அபவுட் 170 பாயிண்ட்ஸ், 167 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங். பேங்க் நிஃப்டி வெறும் 2 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வந்து 52 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி ப்ரீமியமில் தான் இருக்குது. ஒன்று 75 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது, இன்னொன்று 130 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 443 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங், பெரிய ஸ்விங், ரைட். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து வரப்பிரசாதம். ஸோ டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி ஆஸ் லாங் ஆஸ் 47,900 பயங்கர டைட்டான நம்பர் சொல்கிறேன். 48,000ல் க்ளோஸ் ஆயிருக்கு. 47,900 லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி அதே மாதிரி தான் 21,400க்கு மேலே இருக்கிற வரைக்கும் அது புல்லிஷாக தான் இருக்கும். லாஸ்ட் 4 டேஸில் வந்து மார்க்கெட் அதே ஜோனில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இது ஃபர்தர் அப்சைட் மூவ் ஆகுமான்றது வெயிட் பண்ணி தான் வி ஹேவ் டு டிசைட். இதுக்கு நடுப்புற சரியா நீங்கள் எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் வந்து ஒரு 6 months வீடியோஸ் நாங்கள் என்ன சொன்னோம், என்ன நடந்துச்சுன்றது நீங்களே வந்து ரிப்போர்ட் எடுங்க. நான் எடுத்து போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே வந்து பார்க்கலாம். வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ராபபிள் ரீச் எந்த ப்ரைஸ்க்கு ரீச் ஆகுன்றது நம்ம பேசிடணும். ரீசெண்டாக ஹிந்த் காப்பர் அரௌண்ட் 164 ஜோனில் வந்து நம்ம பைன்னு சொல்லிடணும். இட் இஸ் மோர் லைக்லியே டே சார்ட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸ்டாக் இமீடியட் டார்கெட் 196
ரெண்டாவது டார்கெட் ப்ராபபிள் அரௌண்ட் 220 வரைக்கும் போகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 207, அதாவது நவம்பர் 28 வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து we are talking about 207, close to about 30% up move, ரைட்? இதே மாதிரி தான் பிஇஎம்எல் எந்த லெவலில் நான் சொன்னது ஞாபகம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு. we are talking about somewhere close to about 15 to 18% அப் மூவ் வந்து அதில் பார்த்துருக்குறோம். ஐஆர்எஃப்சி இன்னைக்கு வந்து 100 ரூபா, இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 6% அப்பு. 74 நான் சொன்னதா ஞாபகம் இருக்கு. அண்ட் 77 வந்து ஜோனில் வந்து நீங்கள் பை பண்ணலான்றது நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 100 rupees, லெஸ் தென் எ மந்த். இதெல்லாமே வந்து ஸ்டாக் நான் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், ஓடுற வண்டியில் வந்து ஏறுங்கன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். மொமெண்டம் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்டர் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் ஈஸி. ஸ்டாக்ல மொமெண்டம் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ், டார்கெட் மோர் ஆர் லெஸ் 95% வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு சில டைமில் டபுள் டாப் போயிட்டு மறுபடியும் இப்படி ரிவர்ஸ் வந்து இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜைடஸ் லைஃப் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சொன்ன லெவலை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு டபுள் டாப்பில் இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி ரிஸ்கி கால். அண்ட் அந்த லெவல்ல இருந்து அடுத்த 4 months கீழே வந்து ரிவர்ஸ் ஆகி தான் மேலே போச்சு. பட் கான்ஃபிடென்ட்டாக இருந்து அது வந்து அதோட டார்கெட் நோக்கி தான் போகுன்றது. அதுவும் க்ளோஸ் டு அபவுட் 15% ப்ராஃபிட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. டெக்ஸான் நான் வந்து 50% புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 50% வந்து ஐஆர்எஃப்சியில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அண்ட் வோல்டாஸும் நம்ம சொன்ன டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. யூகோ பேங்க், இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 265 ஜோனில் வந்து நம்ம பை பண்ணலாம். 310 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக போகும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம், பட் அந்த ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலாக வந்து ஹிட் ஆகிருக்கு. பட் செகண்ட் ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் டு அபவுட் 250 to 55 அந்த ஜோனை வந்து அழகாக சப்போர்ட் எடுத்து தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஆன் எ கன்சாலிடேஷன் மோட். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தட் 310 ஹோல்ட்ஸ் குட். பிஃபோர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிந்த் காப்பரும் இன்னைக்கு வந்து ஒரு 50% நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 196, நாங்கள் வந்து அரௌண்ட் 200 ஜோனில் வந்து நாங்கள் 50% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். 220க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி மேபி நாளைக்கு நாளான்னைக்கு வரலாம். அதையும் உடச்சி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 11-12 இயர்ஸ் பேட்டர்ன் வந்து உடைக்குது. ஸோ 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த லெவலை வந்து உடச்சி மேலே போகும்போது டெஃபினட்டாக பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் பார்த்துக்கிட்டணும். அண்ட் இட் இஸ் குட் தட் வி புக் இட் அப் ஃபார் எ ஷார்ட் டேர்ம் ஸ்விங் தான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒன்றும் உப்புச்சப்பு இல்லாத ஓடிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. ரஷ்யன் மார்க்கெட் 1.7%, ஓகே, 1.25% வந்து மேலே தூக்கி இருக்கு. 1800 பாயிண்ட்ஸ், பெரிய மூமெண்ட். ரஷ்யா கொண்டாடுவான், ஏன்னு சொன்னால் மற்ற இடத்துலமே ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. மற்றபடி எல்லா மார்க்குமே எஃப்டிஎஸ்சி ஆகட்டும், இல்லை கேக்ஸ் ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும், டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக தான் ஓடுது. சொன்னல கிறிஸ்மஸ் வந்துருச்சு, எல்லாருமே வந்து ஹாலிடே மூடில் தான் இருப்பாங்க. ஸோ கமாடிட்டிஸும் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. ப்ராபப்ளி இதுக்கு மேலே வர பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பார்த்து அப்பப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ரெண்டாவது, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். என்னதான் டாப் கம்பெனியாக இருந்தாலும் சரியா, அது வந்து ரிலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், என்னதான் ஒரு டாப் கம்பெனியாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டோட டார்லிங் யார்? ஆர்காம், ஆர் பவர், ஜேபி அசோசியேட்ஸ், எஸ் பேங்க், சுஸ்லான், பழைய சுஸ்லான், புது சுஸ்லான் இல்லை. ஸோ இவங்க எல்லாமே வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து யாராக இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் அட்வைசபிள். ஸ்டே இன்வெஸ்ட்ன்ற கான்செப்டில் வந்து நான் போகிறது கிடையாது. வில் ஆல்வேஸ் எக்ஸிட் பண்ணிக்க, ரீஎன்ட்ரி கிடைக்கும் போதும் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் வெறும் 5% தான் வித்தியாசம். ஸோ நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம ரீஎன்டர் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும்.
இது என்னோட கருத்து. அண்ட் இப்படி தான் வந்து நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் எங்களோட கால் சென்டர் நம்பர் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். 9444468888. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம்.